இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு செல்வம் 16 என்பார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அதாவது தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? ஒரு 11 மணிக்கு அம்மா பிறந்துருவார். சரி. அண்ணாச்சி சொல்லுதாங்க, நீங்க கதையா படிச்சீங்கன்னா கூட்டம் இருக்காது, நல்ல பாட்டா படிங்க கூட்டம் இருக்குன்னு சொல்லுதாங்க. நீங்க எல்லாம் பாட்டு பார்க்க வந்தீங்களா கதை கேட்க வந்தீங்களா? ரெண்டும் கேட்கட்டும். அப்ப அம்மா பிறக்கட்டும். அம்மா பிறந்ததுக்கு பிறகுதான் அவரை அழைக்கணும். அவ பிறந்தாத்தானே அவ வருவா. அதனால சாமி பிறக்கட்டும், பிறந்தது அம்மனை அழைத்து அதுக்கு பிறகு கும்மி பாட்டு பாடலாம். ஒரு 11 மணிக்கு அம்மா பிறந்துரும். என்ன அவ பொறுமையா இருக்கணும். சரியா? சரி சரி. அதனால சரி சரி சரி. இல்ல ஒரு 11 மணி சாமி பிறந்துட்டா கும்மி பாட்டு படிச்சு அப்படியே கொண்டு வந்துடலாம். அதுக்கு வேற சரி சரி சரி. அதனாலே நாங்களும் அதாவது ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போறாரு, சாமியை கும்பிட்டாலும் போறாரு. இந்த கோயில காளியம்மா இருக்கிறான்னா அந்த அம்மா ஏன் பிறந்தா, எதுக்கு பிறந்தா, அவ எப்படி பிறந்தா, அவளை ஏன் நம்ம வச்சு கும்பிடுவோம், அவளுக்கு காளியம்மான்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு அவளுடைய பிறப்பு வளர்ப்பு முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணுமா? அதுக்கு முதல் பொறுமை தேவை. அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது அம்மனுடைய கதையை கேட்கணும். நாங்க மட்டும் இல்ல, எந்த வில்லுப்பாட்டு வந்தாலும் சரி சரி, வில்லுப்பாட்டுன்னு சொன்னா அம்மனுடைய புகழை பாட அவள் கதையை பாடுவதற்கு சொல்லுவாங்க. ஆமையா. ரோட்ல நடந்து வராருன்னா என்னாச்சு வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்போ வந்து என்னாச்சு உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எப்பேற்பட்ட தர்ம புண்ணியவாள சரிதானே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சரி, அவங்க ஊருக்கு இந்த நாட்டுக்கு நல்ல நன்மை செஞ்சிருப்பாரு. அதனால அந்த அம்மா ஏன் பிறந்தா எப்படி பிறந்தான்னு முதலாவது தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதான் பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா? சரி. கேட்கக்கூடிய பக்தர்களும் அதை பக்தியா கேட்கணுமா? ஆமா, கேட்டா நல்ல மழை பொழியும். அப்படி கேட்டால்தான் அந்த அம்மனுடைய கதைக்கு அனுக்கிரகமா. ஆமையா. அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. 11 மணிக்கு அம்மா பிறக்கட்டும். சரி. அதுக்கு பிறகு முழுக்க உங்களுக்கு கும்மி பாட்டாவே படிப்போம். படிப்போம் எல்லா பாட்டு படிப்போம். அப்படியாகவே இருக்கும்போது என்னையா அந்த நாகலோக வட்டத்திலே நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் எல்லா விதமான செல்வங்கள் இருந்த போதிலும் ஆமா வீரர்கள் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தா அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? கூப்பிடாது. கழுத்து நிறைய நம்ம தங்க ஆபரணம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம். சரி. அந்த மண்ணை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அன்போடு பண்போடு ஆசையோடு நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே மதலை செல்வம் தான். நிக்கி பாரு ஒரு வாண்டு அத மாதிரி குட்டி குழந்தை நல்லா வருவா வருங்காலத்துல. அதனாலே சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் 12 வருடமாக திருமணமாகி ஒரு பாலன் வரவே இல்லை என்று நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா?
அவையா மதனை இல்லா வாசலிலே மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள் வரமாட்டார்கள். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வருவார்களா மன்னா? வரமாட்டார்கள். நம்ம ஊர் பிள்ளைய பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா சரி ஏதோ ஒரு நன்மைக்காக போயிருந்தோம்னா கூட வந்து அம்மா சொல்லுவாங்க, ஏட்டி நம்ம ஒரு பிள்ளை இங்கதான் கட்டி கொடுத்திருக்கு, சரி வாங்கடியே ஒரு எட்டு நம்ம பாத்துட்டு போவோம் பாப்போமே அப்படின்னா என்ன ஒரு அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா? அவளையே கட்டி கொடுத்து 5-6 வருஷம் ஆகுது, சரிதான், பிள்ளையும் இல்லாம கொல்லியும் இல்லாம சும்மா இருக்க அந்த பிள்ளை. ஆமா அவளை போய் நம்ம என்னத்தை பார்க்க வேண்டாம். ஒரு பிள்ளை குட்டிங்க இருந்தா ஒரு பண்டபாகாரத்தை வாங்கிட்டு போய் ஒரு எட்டு பார்க்கலாம். ஆமையா இப்போ போனா பிள்ளை இல்லைன்னு நம்ம கிட்ட கண்ணீரை வடிக்கும். ஆமா ஒரு நாளைக்கு போவோம் அப்படின்னு பிள்ளை இல்லா வாசலுக்கு நம்ம பெரியவர் கூட வரமாட்டார்களே மன்னா. மன்னவா ஏந்தி நாடு தண்ணி பெண்குடியானவள் ஆமையா அண்ணா என்ன பாவம் நாம செய்தோ தெரியவில்லையே. குழந்தை நாளுக்கு இல்லை என்று ஆமா நான் ஆவை அடித்தேனா அறக்குடுமை செய்தேனா மன்னா. அமன்னவா வைத்தாருடைய அடைக்கலத்தை நான் வைரறிய செய்தேனா ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு போட்டறந்த தோசம் உண்டா. ஆமா பட்டற நெல்லில பாவி நான் பதற எள்ளி கலந்தேனா அப்படின்னா என்ன தெரியுமா? என்னய்யா அந்த காலத்திலே விடிந்தாலும் அடைந்தாலும் பெண்கள் எல்லாம் காடுகரைக்கு வேலைக்கு போவாங்க. அப்போ காட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா சரி அப்போ வேலை பார்க்கும் போது கூலி கிடையாது. இல்ல வேலை பார்த்தவங்களுக்கு கூலி கிடையாதுன்னா என்னய்யா இப்போ இருக்க மாதிரி துட்டு கிடையாது.
இல்ல இல்ல. அப்போ அந்த வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை செய்யறாங்களோ ஆமா நெல்லா இருந்தா நெல்லு சரி சோளமா இருந்தா சோளம் ஆமா கடலைன்னா கடலை கடலை உளுந்துனா உளுந்து உளுந்து என்ன பயிர் அறுவடை செய்யறாங்களோ ஆமையா அந்த பயிரில உனக்கு ஒரு கொத்து ரெண்டு கொத்து அளந்து கொடுத்தாயே ஆமா நீங்க வேலைக்கு வந்துருங்க ஆமா அப்படின்னு ஆள் சொல்லிட்டு போனா சரி காலையில 5 மணிக்கு அந்த அம்மா காட்டுக்கு போயிருவா சாயங்காலம் 6 மணி 5 மணிக்கு வேலையை முடிச்சிட்டு ஆமா அவங்க வந்து கூலிய வாங்கணும்னு பெட்டி எடுத்து வரிசையில நின்னு வாங்குவாங்க இந்த வீட்டுக்கார ஐயா கடத்துல நெல்ல கொண்டு வந்து போட்டு அவர் நின்னு அளந்து போட்டுட்டு இருப்பாரு ரெண்டு கொத்து தாரம்னா இவர் சரியா ரெண்டு கொத்து அளந்து போடுவாரு ஆமையா இந்த வீட்டுக்கார இருக்கா பாரு ஆமா கொஞ்சம் பொறுமையா இருங்க சாமி பிறக்கட்டும் அப்போ நீங்க பொறுத்தாலும் அந்த ஐயா பொறுக்க மாட்டேங்காப்ல அப்போ இந்த ஐயா நின்னு அளந்து போட்டுக்கிட்டு இருந்தா அந்த அம்மா அங்க இருந்து வருவா அவ பாப்பா என்ன களத்துல இருக்க நெல் கதிரை பார்த்துட்டு இந்த நெல் கதிரை இப்படி முத்து மணியா இருக்க இத இவளுக்கு அளந்து போடவா அப்படின்னு மனசுல பொறாமப்பட்டு அந்த ஐயாவை கூப்பிடுவா ஏய்யா என்னம்மா அண்ணமுன்னு காலையில வந்து வேலை சொல்லி பார்த்திருக்காளே அதுக்கு என்ன சின்ன மரக்காட்ட அளந்து போட்டா அவளுக்கு காணுமா இப்ப என்னேனோ வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்கேன் அப்படியே அத தூக்கிட்டு வாரும்பா புண்ணியவதி அத தூக்கிட்டு வாருன்னு சொன்ன உடனே ஐயா நினைப்பாரு நம்ம பொண்டாட்டிக்கு ரொம்ப தரும மனசு குலுக்க நம்ம பெருந்தன்மை வந்துருச்சு அப்படின்னு இந்த சின்ன மரக்காவை வச்சிட்டு பெரிய மரக்காரக்கும் அத தூக்கிட்டு வருவாரு அத தூக்கிட்டு வந்து அந்த ஐயா நெல்லத்தான் ஓதுவாரு பாத்துக்கோ என்ன ஆகும் கீழோடி நெல்லு பூரா ஒளிவிரும் மரக்கா ஓட்டலும் அதான் ஓட்ட நாளி அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா ஓட்ட நாளி மரக்கா கொண்டு யாருக்கும் ஓட்ட அளந்தனா மற்றையில இருக்கக்கூடிய நெல்லுல நான் பதரை சேர்த்து கொடுத்தனா அப்படின்னா அது ஒரு பாவம் தானே வேலை செய்தவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க வேண்டும் யாராக இருந்தாலும் எந்த தொழிலாளியின் வயத்திலேயும் அடிக்க கூடாது அவனை பாதிச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம பிழைக்கவா அப்போ என்ன வேலை பார்த்தவர்களுக்கு நான் கூலியை கொடுக்கலையா மன்னா ஏனோ எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் இன்னும் என்ன சொல்கிறான் தெரியுமா எப்படி ஐயா கண்ணே நல்ல பொழி
பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா. பட்டம் தவறினா நமக்கு தானே நஷ்டம். அதேதான். அதான் பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாரா போகுமா? என்னையும் 10 நாள் கூட ஆயிடுதுன்னா பனங்கிழங்கு கூட பிடுங்கி சாப்பிட முடியாது. ஆமா. பல்லுக்குள்ள போய் இருக்கும், நாராத்தான் இருக்கும். ஆனா இந்த வயசுல பிள்ளை இல்லாம இன்னும் பிள்ளையை வச்சு எடுத்து நமக்கு என்ன பலன் இருக்க போகுது? அதனால என் மன்னா நாகராஜா ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்கிறார் என்கிறார். நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறாள் மன்னவா. என் மன்னா அதாவது இந்த உலகத்திலே பிள்ளை இருந்தாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு. சரி. பிள்ளை இல்லனாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு. அது என்ன குறை? ஆம்பளை பிள்ளை இருந்தா அதுக்கும் பேசுவா, பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுவா. என்ன பேசுறாங்க? அதாவது பிள்ளை இல்லைன்னு வைங்களேன். சரி. பிள்ளை இல்லை என்றால் அவளை மலடி என்பார்கள். ஆமா. பிள்ளையும் இல்லாம கொல்லையும் இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கா பாதகத்தி அப்படின்னு பிள்ளை இல்லைன்னா அவளை மலடிம்பாங்க. சரி. பிள்ளையை பெற்று எடுத்தா அவளை கிளவிம்பாங்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளையில பெற்றதுக்கு பிறகு சரி நல்ல ஒரு சேலை கட்டி நல்ல தலை நிறைய பூ வச்சு கழுத்து நிறைய தங்க சங்கிலி அள்ளி போட்டு தெருவுல நடந்து பாப்போம். போனா என்ன ஆகும்? பாக்குறவா என்ன சொல்லுவா தெரியுமா? 4 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டாலும் இவளுக்கு இந்த பட்டு சேலை எதுக்கு, இந்த நகை எதுக்கு, இந்த உடை எதுக்கு, என்ன மினிக்கிட்டு அலையுதா? மேற்கும் கிழக்கும் மினிக்கிட்டு வாராளே அப்படின்பா. ஆறத பாருங்களேன். சரி. பிள்ளையை பெற்று எடுத்தா நல்ல பட்டு சேலை கூட கட்ட முடியாது. ஆமா. அதுக்கும் பேசுவாங்க. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவா தெரியுமா? ஒன்னடி எத்தவா ஒல்லியா பெத்து இடுக்கிட்டாளே அப்படின்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே சரி கொல்லி எத்தவா இவ என்ன சொத்து வச்சிருக்கா, இந்த பாம்பளை பிள்ளையில பெத்து போட்டிருக்கா என்னன்னு தெரியலையா அப்படின்னு பேசுவாங்க. அதான் வாழ்ந்தாலும் பேசும், தாந்தாலும் பேசும், ஐயகமது தானடான்னு இருக்கான். அவன் பாடிட்டாங்க. நம்ம இந்த பக்கமா போனா சரி சமுதாயம் இந்த பக்கமா வரும். நம்ம இந்த பக்கமா போனா மக்கள் இந்த பக்கமா வருவாங்க. அதனால உலகம் அப்படித்தான் இருக்கும் நாகக்கண்ணி. பலவிதம் உலகம். 1000 பேர் 1000 சொன்னாலும் ஆண்டவன் நாமளுக்கு என்ன இருக்கிறது என்று கொடுக்கணும்னு இருக்கும். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பார்கள். அதனால நீ கவலைப்படாதடி. பிள்ளையின் ஞாபகம் வந்தா என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா நான் உன்னை ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிடுவேன். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. இதுக்கு மேல நமக்கு என்னடி வேணும்? அப்படின்னு சொல்லுகிறார் நாகராஜன். இப்படி ஆட்சி தேச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கன்னியானவள் என்னையா என் மன்னா நாகராஜா
நாகராஜா நான் என்னதான் பாவம் செய்தேனோ எனக்கே தெரியவில்லை. மன்னா வீட்டுல குடிக்கிறதுக்கு நல்ல சொம்பு கூட கிடையாது. இல்ல அவளுக்கு கடவுள் குருணி பிள்ளையை கொடுத்திருக்காரு. குருணினா எவ்வளவு? கையை நோண்டி குருணினா 8. அப்படி கணக்கா சொல்லு. கையை நோண்டி காலை நோண்டி கடவுள் அவளுக்கு பார்த்து 6 பிள்ளையை கொடுத்திருக்காரு. அடேங்கப்பா. எனக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் இவ்வளவு இருந்து ஏன் மன்னா ஒரு குழந்தை இல்லை? என்னையா? நாகக்கன்னியானவள். ஆமா. பிறக்கலாமோ இந்த பூமியிலே வாழலாமோ நமக்கேயாக பிறக்கலாமோ ஒரு மனதை கொண்டு இல்லாமல் ஆளடி மாநிலத்திலே வாழலாமோ மன்ன கன்னியாக நானும் பிறக்கலாமா ஒரு கனி குழந்தை இல்லாமல் நான் இல்லாமல் வாழி கனி உலகிலே வாழலாமோ இல்லாம மன்னவனே தேவி நாகக்கன்னியா நான் இருந்தாலும் இறப்புமையா பாரிசி என்று பேரும் கேட்டியா நான் இறந்து போனாலும் குற்றமில்லையா நான் வாழ்ந்தாலும் இறப்புமையா நான் மலடி என்று பேரெடுத்து நான் வாழ்ந்தாலும் இறப்புமையா அது இழப்பு ஓமையா மாறி மாண்டு போனாலும் குற்றமில்லை இழப்புமையா ஏ மன்னா நாகராஜா நாகராஜா எனக்கு யாருடைய தீவினையோ எவனுடைய சொல் பிழையா என்னவோ காலத்தின் விதிப்படியா எனக்கு கடவுளால் சோதனையா மன்னா மன்னவா எனக்கு ஊழி விதிப்படியா உடையார் சோதனையா சோதினையா தாயா விதிப்படியா என் தலையிலே இட்டெடுத்தா மன்னவா எவன்னா மன்னா பிறக்கலாமா பூமியிலே வாழலாமா வாழலாமா மதலை இல்லாமல் மாநிலத்திலே நான் வாழலாமா ஆமா இருந்தா இறப்போனா இறந்து போனால் குற்றமில்லை இல்லையா ஆண்டா இறப்பு மலடி நாம் ஆண்டாலும் குற்றமில்லையே மன்னவா மன்னா என்று நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்க சரி அப்பந்தான் நாகராஜன் சொன்னார் எப்படி நீ கண்ணீரும் கவலையும் வடித்து அழுது புலம்ப வேண்டாம்பா வேண்டாம் தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் ஆண்டவனாகிய சிவனை எண்ணி ஆமா அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சமதலை முழுகி வெள்ளி சமதலை முழுகி வெள்ளி சமதலை முழுகி தலை முழுகி முழுகி அங்கே வரதோமதி இறங்குவார் இறங்குவார் அங்கே வரதோமதி
போட்டா ஆமையா ஓடையா கடைசியாக கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் நாவை ஊன்றிக்கொண்டு தன்னுடைய நாவை ஊன்றி தலைகீழாக நின்று கொண்டு ஈராறு 12 வருடமாகவே இறைவனை எண்ணி தவமிருந்து வந்தார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவில்லை. அவர் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் 12 வருடமா தவம் இருந்தோம். பகவான் சிவபெருமான் வரவே இல்லை என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். எப்படி ஐயா? ஆண்டவா பரம்பொருளே யார் செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா? இல்லையா. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாடகா நாடு ரட்சகா ஆவத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்து அழுது புலம்ப அவர் அழுது புலம்பின மகிமையினாலே என்னையா அங்கே ஆடாதே ஆடுதையா அதையுதையா அங்கே நகராதே கைலாதோ ஆடி கைலாதோ ஆடி நகர்ந்து ஆடுதையா கைலாதோ அப்படி கைலாசோ ஆடும் இவர் தவத்தின் மகிமையினாலே கைலாசமே அங்குமிங்குமாக ஆடும் பொழுது பாடுகின்ற போது அவன்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த செல்வத்திலே இருவருக்கும் உள்ள இல்லை என்பது நம்மளுக்கு தெரியும் என்று இறைவன் என்றைக்கும் போல அன்றைக்கும் படியளக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார். பார்வதி சும்மா இருக்க கூடாது. பகவான் என்னைக்குமே படியளக்க போனா நம்ம ஒத்தையிலே கைலாசத்தில் இருக்கோம். ஆண்டவா இன்றைய தினத்திலே உம்மோடு படியளக்க உமையவன் நான் கண்டிப்பா வரப்போறேன். என்னமா என்று இல்லாத வேலை இன்னைக்கு இருக்கு. பார்வதி என்னோடு உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்லை. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பல விதமாக படைத்திருக்கிறேன். ஒருவர் கூனாக இருப்பார், இன்னும் ஒருவர் குருடாக இருப்பார். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு சில பேருக்கு உலகத்திலே யாருக்கும் இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் இருக்காது. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எத்தனையோ 21. அந்த காலம் அப்படித்தான் புள்ள கொடுத்திருக்க. பிள்ளையை வச்சு எடுத்திருக்கிறாங்க. 1 2 எல்லாம் கிடையாது. 5 10 15 20 21 வரைக்கும். ஆனா இப்போ அப்படியா? இப்போ 1க்கு 2 அவ்வளவுதான். ஓத்திரத்துக்கு 3 சரிதானே? அப்படிலாம் இப்போ ஆகி போச்சு. அதேதான். அப்போ இந்த நாள் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன். பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவள். அவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு என்ன ஆச்சு? அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் போய் படி இழந்து விட்டு வரேன். ஆண்டவா கண்டிப்பா நான் படி இழந்து முடிக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். உடனே அப்போனா பார்வதி கூட நீ வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எதுவும் பேச மாட்டேன் என்று உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். எப்படி சொல்ல? உங்கள வாய் சும்மாவே இருக்காது பாத்துக்கோ.
அதான கேட்டப்பா. அரிசி பருப்பு சாப்பிட்டு இருப்பாங்களோ? இல்ல, காலையில எந்திரிச்சு உலைய போட்டான்னா அந்த உலை கொதிக்கிறதுக்கு முன்னால ஒரு மூட்டோட போய் ஏக்கா என்ன டீ மூட்டிட்டியா? மூட்டிட்டேன். என்ன குழம்பு வைக்க போற? குழம்பா? கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு ஒரு வீடு பாக்கி இல்லாம பேசி முடிச்சு. கத்திரிக்காவா? கத்திரிக்காய் சாப்பிட்டா ஊருமே. அப்படியா? அப்ப நானு சேமங்கிழங்கு குழம்பு வைக்கேன். அதுவா? ஆமா, சூப்பரா இருக்கும். பிச்சு பிச்சுன்னு இருக்கும். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சூப்பர். என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்க போவா. என் பொண்டாட்டி காலையில எந்திரிச்சு சரி அடுத்த வீட்டுல போய் நின்று கிழக்கு கிட்டம்மா எங்க விட்டு சிதம்பரத்தை கூட்டு ஓடி போயிட்டாரா. போச்சுடா. சரி எடுத்து போட்டியடா. இவளுக்கு இதே வேலைதான். அப்போ அது ஒண்ணு இருக்கு. அதாவது பொம்பளைகளுக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு காரியம் நடக்குன்னு வச்சுக்கேன், அது பக்கத்து வீட்டுல போய் சொல்லும் போது என்ன இந்த குளத்து வேலைக்கு போனா இதே வேலைதான். அதேதான். ஏக்கா என்ன மூக்கம்மா சொல்லு, வேலை வீட்டுல இப்படியா அப்படியா? உன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரி, யார்கிட்டையும் மூச்சு விட்டுறாத. சொல்லிடாதம்மா. தான் சொல்லியிருக்கேன், உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்னு ஒரு 9 ஆளுகிட்ட சொல்லிருப்பா. அவன் இன்னொருத்திட்ட போய் சொல்லி அது மினி பஸ்ல ஏறி பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருமா. அப்பா நம்ம ஊர் போறேன்னு எப்படி இருக்கு? அப்போ பொம்பளை என் கூட வந்தா அவன் வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்க அண்ணன் கண்ணை மேல சத்தியமா வாயவே திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு ஆணையிட்டு கூட நான் கூட்டு போறேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன், ஆணையிட்டு கொடுத்து வாக்கு விட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு என்ன யார் பார் உலகம் எல்லாம் படியிழந்து முடித்தார்கள். ஆமா, அவ படியிழந்து முடிக்க என்னாச்சு? பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, எனக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்த பாருங்க. சரி, காலெல்லாம் வலிக்கு கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாறி விட்டு கைலாசத்துக்கு போவோம் ஐயா அப்படின்னு சொல்லி சரி கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சத்தை கண்டார். பார்வதி ஆலமரத்து பக்கத்துல கீழே போய் உட்கார்ந்து கொண்டார். ஆமா, கீழே உட்கார்ந்த உடனே என்னாச்சு? ஆடு மாடுகள் கீழே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இருக்கின்றது. ஒரு சின்னஞ்சிறிய பாலகே. ஆமா, நான் உட்கார்ந்திருக்கேன் பாரு, டவுசர் போட்ட தம்பி. ஆமா, நான் மாதிரி ஒரு டவுசரா பேண்டா? சரி, என்ன பேண்ட் போட்டுருக்கா? கொஞ்சம் அள்ளி போட்டு வரும். இல்ல மாப்ள, பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கான்னு சொன்னேன். அப்ப இவன மாதிரி ஒரு சின்ன பையன் சரி மரத்துக்கு மேல முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆஹா, எதுக்கு? ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும்னு. ஆமா, அப்ப இந்த பார்வதி பார்த்தா என்ன, ஐயோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டுதானே, கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். ஆமா, பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுட்டானே பிறக்கணும். ஆமையா, ஏ ஆண்டவா, என்ன பாருங்க, முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுனா இப்பவே போய் காப்பாத்துங்க ஐயா. ஏய் பார்வதி, என்ன என் கூட வரும்போது என்னடி சொன்ன? என்ன சொன்னேன்? வாயவே திறக்க மாட்டோம்னு சொன்னியே. ஆமா, இப்ப சத்தியத்தை மீறி நடக்கலாமா? நான் சத்தியம் பண்ணும்போது எப்படி சொன்னேன்? எப்படி? அடி இழந்து முடிக்கு வரைக்கும் தானே பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, இப்பவே நீங்க பிள்ளைய போய் காப்பாத்துங்கன்னா. ஆமையா, சிவபெருமான் ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரமும் இல்ல இந்த பையனும் இல்ல, இது என்னவா இருக்கும்? என்னவோ அப்படின்னு அறிந்து பார்த்தேன். இது யாருடைய வேலை? யார் வேலை? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தார்? அண்ணன் மேல. கண்ணபுரான் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தார். சரிதான். கண்ணன் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. பார்வதி சத்தியத்தை பரிசோதனை பார்க்கத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சிவன் என்னால காப்பாற்ற முடியாதுன்னார். ஆமா, பார்வதி நீங்க காப்பாத்தலாம், நம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னா வரமாட்டோம் ஐயா. அப்ப சிவன் பார்த்தார். என்ன சொல்லுங்க? சரி அம்மா, அவன் எப்படி வெட்டு முடிந்து கீழே தான் விழ போறான். ஆமா, அவன் கீழே விழும்போது என்ன உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மான்னு விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. நீ காப்பாத்தம்மா. என்ன பார்த்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துக்கிறேன். நான் போய் காப்பி ஆத்துவேன். நீ நல்லா ஆத்துவ காப்பி. சரி, குடிச்சியாடா? இப்பதான் குடிச்ச. அடங்காப்பி இப்பதான் நான் ஆத்தி கொடுத்தேன். சரி அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். ஆமா, பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாழான் வருகின்றார். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு கீழே வரும்போது என்னாச்சு? பாவி, என்ன அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்லை அப்பான்னு சொல்லிருக்கலாம். சொல்லலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லிருப்பான்?
அத்தனையும் விட்டு எத்தனையை சொல்லியிருப்பான். இந்த அறியாத புள்ள கீழே விழும்போது என்ன சொல்லியிருப்பான்? நீங்க சரியா சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. அவன் 200 ரூபாய் இருக்கு, இதையும் கொடுத்துருக்கேன். இல்ல 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 தவறான வார்த்தை. ஐயோ போச்சு. ஒருவேளை கீழே விழும்போது நீங்க வந்து போறோம். உன் வீட்டுக்காரியா போறா? மைனின்னு போறோம். மைனினா ஓ வீட்டுக்காரி போறா. சொல்லுதா? சொல்லி கொடுத்தது யாரு? சொன்னது யாரு? அவன் டிவி காரர் பண்ணாங்க. நீங்க தானே? அப்ப அண்ணாச்சி நீங்க தான் வரணும். அண்ணாச்சிக்கு அப்ப ரூபா கிடையாது. அதான் கொடுக்கணும். அப்ப நீங்க 100 ரூபாய் தாங்க. கொடுக்கணும். நீங்கள தானே சொல்ல சொன்னேன் உங்களை. கொடுக்கணும். உங்க சரி. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க, தாத்தா பண்ணுங்க. ஊர்ல போய் அனுப்பி விடுறேன். சரி. இல்லன்னா அடுத்த வருஷம் வரும்போது நான் சில்லறை மாத்தி கொண்டு வரேன். பாப்பா தந்துருவா. கவலைப்படாதீங்க. சரி. பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. இல்ல. நான் செந்தேமனா. வாத்துச்சனையே போக்கல. சரிதானே. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன? அவை வாழ்க்கை அவை வாயில இருக்கணும். என்ன 4 வழி சாலை ஓடா போட்டுருக்கு? ஓடாயா போடுவாங்க வாயில. சரி நின்னானே அவன் வாயில. அவை வாழ்க்கை அவை வாயிலன்னா கள்ளத்தி விழுந்தாலும் அம்மானு விழுந்துறணுமா? சரி. வயிறு வலிச்சாலும் அம்மா என் வயிறு வலிக்கேன்றணும். ஆமா. நான் செத்துருவனோ அப்படின்னு அதான் கிடைக்கும். சொல்லக்கூடாது. அதான நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பலிக்குமா? வார்த்தைக்கு உணர்வு உண்டு. ஆமையா. அதனால எதை பேசினாலும் நாம நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும். இப்ப நம்ம குழந்தைகளை வீட்டுல அவதூறமாக பேசக்கூடாது. கூடாது. எப்படி பேசணும்? அதாவது சேட்டை பண்ணாதப்பா அப்படின்னு அன்பா சொல்லணும். சில பேரு எங்க வீட்லனா என் மருமவ இருக்கா, என் மருமவா அந்த என் பேரனை ஏன் முந்தி போகுது என்கிட்ட தை மாத்த பேதி தலை பேதியில தூக்கி விட அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு பேசுவாங்க. நல்ல வாக்கியமே சொல்லணும். ஏன்னா அந்த காலம் எந்த நோயும் கிடையாது பேதியை தவிர. அதே பேதி. சரி இருக்கட்டும். அப்படிலாம் பேசுவாங்க. ஆமா. அதனால வாயில் வரக்கூடிய வார்த்தை நல்வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமையா. செத்தையாவது விழுந்தா செத்து போனாண்டி வா நம்ம கைலாசம் போவோம். போவோம். ஆட்டவண்டி சம்மதித்து ஆட்டவண்டி சம்மதித்து கடுந்தவன் செய்கிறார். 12 வருடமா பிள்ளை இல்லை, பகவான என்னை தவம் இருக்கிறாரடி. ஆமா. வேண்டவா? என்ன? பிள்ளை இல்லாதவர்களுக்கு தவம் இருந்தா நீங்க இப்பவே பிள்ளையை கொடுத்தாங்க. அதான் கொடுக்கலாம்ல. என்ன அது சக்கா புக்கா வியாபாரமா? அதானே கேட்டேன். இல்ல மார்க்கெட்ல விக்க மாட்டாவா? வேண்டாந்து கொடுக்க. கத்திரிக்காய் வாடி காக்கில வாங்கி கொடுக்க. கொடுப்பது அவங்க போன ஜென்மம் பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும். ஆமையா. கணக்குல பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு பார்த்தா தான் எனக்கு தெரிய வேண்டாம். ஆமா. அப்படின்னா அவங்க கணக்கு பாருங்க. சரி. சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை ஆரை வரவழைத்து அழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்க. ஆமையா. அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன ஒரு செம்மதிலே செம்மதிலே மன்னன் பிறந்து மாலை இருக்கான் வைத்திருக்கான் கிடையாது நாகராஜன் தான் ஆம்பளை, அவர் பாவம் செஞ்சாம இவளாவது சும்மா இருக்கலாம்ல.
இவன் மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கரு மருந்து கொடுத்திருக்கான், கருவை கலைச்சிருக்கான். கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு. அதனால இவங்க 2 பேருக்கு இந்த பிள்ளை வரமே கிடையாது. என்கிட்ட பேச வேண்டாம். வேண்டாம். நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்காளே, என்ன மாதிரி பெண்ணு தவம் இருப்பதை பார்த்துட்டு நான் வர முடியுமா ஐயா? அம்மா, நீங்க பெண்ணுக்கு மனம் இருக்கு, வரம் கொடுக்க வேணும், மனம் இருக்கு, வரம் கொடுக்க வேணும், மனம் இருக்கு, தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை உடைக்க வேணும் இறைவா. ஆமா. என்று வார்த்தை சொன்னபோது என்னையா என்னால முடியவே முடியாது. வா நம்ம போவோம். போவோம் கைலாசம். பாவம் செய்தவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு பின்னால இடத்தில் வரும்டி. ஆமையா. அதனை வரம் கொடுத்தா நமக்கு தான் பின்னால மனக்கவலை வரும். வரும். சொல்ல கேளு, வா நம்ம போவோம். சொன்னதை கேளம்மா. என்ற ஆண்டவன் சொன்னபோது ஆமா. அந்த வார்த்தை என்ன சொல்கிறா? என்னையா? கல்லாய மனரே மனரே ஐயோ மனரே மனரே ஐயோ என்னைக்கு உம்மை எதிர்பார்த்து பாதபூஜை முடிப்பே உங்களுக்கு பணிவிட செய்வனே. ஆமா. இன்னும் உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. எதுவுமே இல்ல. நான் வரமாட்டேன்னா. ஆமையா. பார்வதி, என்ன? என்னை மீறி இந்த வார்த்தையை நீ எதிர்த்து பேசாதவா, நம்ம போவோம் அப்படின்னு சொன்னார். ஆண்டவன் என்னால் முடியாது என்று சொல்ல சொன்னபோது பார்வதி கண்டிப்பாகவே குழந்தை வரத்தை கொடுத்தாக வேண்டும் என்று பெண்ணுக்கு பெண்ணே பெரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானே? பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. அவன் ஓடியாரும். கல்லா இருக்கிறவனுக்கு கடவுளே கடகளவும் இறங்கலையா? இறங்கவில்லையா? இரும்பாவும் மனதை எல்லளவும் இறங்கவில்லையா? ஆண்டவா ஆண்டவா, இனி நம்ம இவங்களை இப்படியே விட்டு போக கூடாது. கூடாது. ஆலமரத்துல பாலகனை காப்பாற்ற சொன்ன முடியாதுன்னுட்டாரு. ஆமா. இப்பவே இவங்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்தாக வேண்டும் என்று பார்வதி ஆங்கார கோபம் கொண்டு என்னையா என்ன செய்கிறார் தெரியுமா? எப்படி? ஒரு நாகத்தின் வயத்திலே
சக்தி நான் கருவாக பிறப்பதற்கு சட்டம் இல்லை. இல்லையா? கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. இல்ல. எனக்கு மாசு வரம் தந்தா நான் போய் முதலையா பிறக்கிறேன்னு சொன்னபோது அப்படியானால் இவர்களுக்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தால் 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ராஜநாகன் தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனால இவர்களை தெய்வ குழந்தையாக படைக்க இருப்பதனாலே அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே கொண்டு வந்து கை குழந்தையாக பிறவி செய்ய வேண்டும் என்று வாயு தேவன் மகிமையினாலே அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து இதை கொண்டு போய் அவங்களுக்கு வரமாக கொடு. 28 நாள் 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் ரெண்டு பேரையுமே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சுரூபத்தில் அரை சுரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ 8 கை குழந்தையா பிறக்கணும் போ என்றா அண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்த போது அந்த பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க அது 21 நாள் அரை மண்டலங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று வேலவாசல் கோட்டையிலே 8 கலசத்தை வட்டமா அடுக்கி நாகம் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேல விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வந்தார்கள். அது 48 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யாரெல்லாம் வந்த அவதாரம் செய்ய போறா அந்த 8 கலசத்திலே
சரி இதிலே முதலாவதாக மூத்தவளாக பிறந்தவா அவதான் கலசத்திலே பிறந்த என் தாயான காளியம்மா இரண்டாவது பிறந்தவள் ஈஸ்வரி மூணாவது பிறந்தவா முத்தாரம்மா நாலாவது பிறந்தவா நாகம்மா ஐந்தாவது பிறந்தவள் அழகு மாரியம்மா ஆறாவது பிறந்தவா அழகு நாச்சி வடக்குத்தியா வனதுர்க்கையம்மா அட்டகாலி 8 பேர்களும் நாகலோக பட்டணத்தில் அவதரிக்க இவங்க பிள்ளைகள் 8 பேர் அவதரித்த உடனே நாகராஜனும் நாகக்கண்ணியும் மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுக்கலாம் நம்மளும் நாக வடிவமா இருப்பதனால குழந்தைகளுக்கு சுத்தமான கொங்கு தேனை கொண்டு வந்து 8 பேர்களையும் மிக சிறப்பாகவே வளர்த்து வந்தார்கள். இவ 8 பேர் இருக்கக்கூடிய அழகை பார்த்து எங்க ஆண்டவன் நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார் என்று கையிலே பார்வதா தேவி கண்ணபிரானை வரவழைத்து அம்பிகை 8 பேரையும் கைலாசம் கொண்டு வர சொல்லி தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாதபடியாக சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் சந்தன மகாமுனிவர் பக்குவமாக வளர்த்தார். அம்மா காளி 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக அம்மா அப்பா நம்ம பக்கத்துல இருந்தா தான் நமக்கு அருமை உண்டு அப்படின்னு ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்த போது அந்த அக்கினி யாகத்தை தாங்காத ஆண்டவனுக்கு அக்கினி யாகத்தை இணைக்க வேண்டும் என்று சொல்ல பார்வதி யாகத்திலே இறங்க வேண்டும் என்று சந்தனமாம் சோலையிலே வந்தார். அவ ஆண்டவனை காப்பாற்ற அக்கினியை இறங்குவாளா பார்வதிக்கு பின்னாலே இவ 8 பேர் இறங்குவாளா யாகத்திலே இறங்கும் போது அம்பிகையா 8 பேரும் கருகி உருகுவாளா
இந்த ஊர் வாழ மக்களையும் நடுவப்பட்டி வாழும் மக்களையும் அம்மாவை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக காளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். Thank you.
அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு நேரம் அளித்து மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் காவலாகவே அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் பரிசளித்து குலவை போட்டு கொண்டாடிய செல்வ சீமான்